அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் இருந்தது. அப்போ தான் நான் சொன்ன மாதிரி எந்த தேசிய கட்சியாலும், மாநில கட்சியினாலும் இங்கே தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையகத்தில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அதே தலைமை கழகத்தில் தான் பேச்சுவார்த்தைகள் நடக்கும், தொகுதி உடன்பாடு நடக்கும். ஜெயலலிதா காலத்தில் போயஸ் வட்டத்தில் வருவாங்க. இவர்கள் இருவருமே பல்வேறு அரசியல் கட்சி தலைமையகங்களுக்கெல்லாம் போய் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பலகீனமான நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதால், ஒரு மேலாதிக்கத்தை பாஜக கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா, இந்த கூட்டணி உடன்பாடு கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்றம் நடக்கிற போது எடப்பாடியை டெல்லிக்கு தூக்கிட்டு போய் அங்கே தான் பண்ணாங்க. இப்போ அதில் வந்து அவருக்கு முழுமையான உடன்பாடு எடப்பாடிக்கு இல்லைங்கிறது நமக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, அமித்ஷா சொல்கிற வரைக்கும் கூட்டணி அதிமுக, பாஜக கூட்டணிங்கிறத சொல்லவே இல்லை. ஓகே. சென்னையிலையும் வந்து ஒரு வாரம் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் தமிழ்நாடு பிரச்சனையை பேசணும், பல்வேறு கோரிக்கைகளை அமித்ஷாட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அதை பார்த்தாரு அமித்ஷா, இங்கேயே வந்து நட்சத்திர விடுதலை கூப்பிட்டு உட்கார வச்சு அங்கேயும் சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் என்டிஏ தான், இவர் தனிச்சு அதிமுகங்கிறாரு, அவங்க என்டிஏ ஆட்சிங்கிறாங்க. இந்த பிரச்சனை அங்கேயே உருவாயிடுச்சு. ஓகே. அப்போ 2 முறை டெல்லிக்கு போனார், 3 முறை போனார், எல்லாத்தையும் நிர்வாகிகளை அழைச்சிட்டு போனார். மதுரை கூட்டம் முடிஞ்ச உடனே நான் மட்டும் தனியாக போயிட்டேன்னு தனியாக போய் அமித்ஷாட்ட பேசிட்டு வந்திருக்கிறேன்.